அண்மை செய்தி. என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடத்தின் மரணம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட தயார் என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடைய நிகரா செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இதில் ரவுடி நாகேந்திரன், அசுதம்மன் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த நிலையில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளியான திருவேங்கடத்தை காவல்துறை விசாரணைக்காக அழைத்து சென்ற பொழுது அவர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதையடுத்து தற்காப்புக்காக போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில்தான் திருவேங்கடம் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்ட பகுதியில் மாதவரம் மேஜிஸ்ட்ரேட் ஆய்வு செய்தார். இந்த நிலையில் திருவேங்கடம் என்கவுண்டர் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் என்கவுண்டர் செய்த காவல்துறை அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் சிறை கைதிகள் பாதுகாப்பு அமைப்பின் இயக்குநரும் வழக்கறிஞருமான பி. புகழேந்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ். சுந்தர், பி. தனபால் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் பி. எஸ். ராமன் என்கவுண்டர் தொடர்பாக மேஜிஸ்ட்ரேட் விசாரணை அறிக்கை இன்னும் அரசுக்கு கிடைக்கவில்லை எனவும், விசாரணை அறிக்கை கிடைத்தவுடன் திருவேங்கடத்தின் மரணம் தொடர்பான வழக்கினை சிபிசிஐடிக்கு மாற்ற தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் விசாரணை முடிவடையாத நிலையில் இந்த வழக்கின் கோரிக்கையை ஏற்க முடியாது என்றும், பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் இந்த வழக்கினை தொடராத பட்சத்திலும் 3ஆம் நபரான வழக்கறிஞர் மூலமாக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதால் இந்த வழக்கு எப்படி விசாரணைக்கு உகந்தது என கேள்வி எழுப்பினர். பின்னர் திருவேங்கட மரணம் தொடர்பான வழக்கின் விசாரணை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை 3 வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதியழகன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.